அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சியிலேருந்து வக்கீல் அஸ்வின் குமார், நோட்டரி பப்ளிக் அண்ட் கமிஷன் ஆஃப் ஓத். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வர சாட்டர்டே எனக்கு வந்து பர்த்டே. அதை ஓரியன்டாக ஒரு சின்ன ஒரு லீகல் வீடியோ போடலான்னு ஆசைப்பட்டுட்டு நான் அந்த லீகல் ஏர் பற்றி நான் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பார்க்குறதையே நம்மளோட விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் என்னோட கண்டென்ட்குள்ளே போயிடுறேன். லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. லீகலர் அப்படின்னா அதில் தமிழில் வந்து வாரிசு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆணோ பெண்ணோ 18 வயது பூர்த்தி அடைந்து அவங்கள் வந்து ஏதாவது ஒரு இறப்பின் காரணம், அதாவது வைரோகியத்தின் காரணமாகவோ அல்லது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் காட் பிறகு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பேர் உள்ள சொத்துக்களோ, அவங்க பேர் உள்ள பேங்க் அக்கௌண்ட்ஸோ, அவங்க பேர் உள்ள சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ, அவங்க பேர் உள்ள பேங்க் லாக்கரோ அவங்களோட வாரிசுதாரர்கள் எப்படி பிரிக்கிறதுக்குங்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட் தான் இந்த லீகலர் சர்டிஃபிகேட். இந்த லீகலர் சர்டிஃபிகேட் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே இது வந்து கொடுக்கும். இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து லீகலர் சர்டிஃபிகேட் தரும். ஆந்திரா கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் பிரகாரம் வந்து ஒரு லீகலர் சர்டிஃபிகேட், இது வந்து முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இன் கேஸ் ஆஃப் ஏதாவது சேல் டீடோ, ஏதாவது ஒரு கிஃப்ட் டீடோ ஏதாவது எழுதி வைக்காம இருந்துச்சுன்னா இந்த லீகலர் சர்டிஃபிகேட் பிரகாரம் தான் சொத்தை வந்து அவங்க வந்து அடுத்தடுத்தது பண்ண முடியும். யாரெல்லாம் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம், யார் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் மூலியமா பயனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நான் சொல்றேன். ஒரு கணவன் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம ஒரு சொத்தை அவர் பேர்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்து திடீர்னு ஒரு மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு வந்து இந்த லீகலர் சர்டிஃபிகேட் மூலியமா அந்த சொத்தை வந்து பேர் மாற்றம் செய்துக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ஒரு கணவன் இறந்து போனா லீகலரா வருவாங்க அப்படின்னா, மனைவி லீகலரா வருவாங்க, பசங்க இருந்தா அவங்க லீகலரா வருவாங்க, இறந்து போனோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவரும் லீகலரா வருவாங்க. இதுவே பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்பா அம்மா லீகலரா வரமாட்டாங்க, கணவர் லீகலரா வருவாங்க, பசங்க லீகலரா வருவாங்க. இது ஹிந்துவை பொறுத்த வரைக்கும். முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு பாக சொத்து, பையனுக்கு 2 பாக சொத்து. ஆனா லீகலர் பிரகாரம் அவங்க யாரெல்லாம் வந்துருவாங்க, இவங்க எல்லாம் அப்படி எப்படி பிரிச்சுட்டு போயிடலாம். இந்த லீகலரை வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கறது, எங்க போய் நம்ம வாங்குறது அப்படின்னா, இறந்து போன உடனே போய் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ கழிச்சு நம்ம வந்து கூட நம்ம இது வந்து கொடுத்துக்கலாம். இது உடனே அப்ஜெக்ட் பண்றது கிடையாது. அந்த சொத்தை விற்கும் போது நமக்கு இந்த லீகலர் சர்டிஃபிகேட் தேவைன்றப்ப போது மட்டும் கூட கொடுத்தா கூட போதும். தாசில்தார் ஆஃபீஸ்ல வந்து ஒரு இதுக்கான அப்ளிகேஷனை வந்து லீகலர் சர்டிஃபிகேட் நம்ம சொன்னோம்னா அவங்க ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்து அதை வந்து யாரெல்லாம் லீகலர்னு நம்ம எழுதி கொடுத்து அதை வாங்கிக்கலாம். இதுவே நம்ம வந்து இந்த லீகலர் தாசில்தார்கிட்ட சொல்லி அப்ளிகேஷன் பண்றது போய் பண்ற ப்ராசஸ் இது 10 வருஷத்துக்கு மட்டும்தான் இங்க போய் அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம பண்ண முடியும். இதோட லிமிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல வந்து இறந்து போன நபர் 10 வருடங்கள் ஆகியும் இந்த அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த தாசில்தார்கிட்ட போற கிடையாது. அப்ப என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்டுக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னா, இதே தாசில்தார்கிட்ட போய் இப்போ ஒரு 11 வருஷம் கழிச்சு நம்ம அந்த அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா இவரோட தேடுதல் மேற்கொண்ட காலங்கள் வந்து 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்ட காரணத்தினால் இவர் நீதிமன்றத்தை அணுகி அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பாணை கொடுப்பாங்க. அந்த குறிப்பாணை எடுத்துட்டு வந்து நம்ம கோர்ட்ல வந்து சக்சஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதோ வந்து நம்ம கேட்கறோம்னா இந்த லீகலர் சர்டிஃபிகேட் வேணும்னா நம்ம வந்து கோர்ட்ல அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பேங்க்குக்கு போய் இப்போ 4 பேர், 2 பெண்கள் 2 ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து 4 பேர் சேர்ந்து பிரிச்சுக்கலாம். இல்ல யாராவது ஒருத்தர் என்ஓசி கொடுத்து மொத்த 3 பேர் எங்க அக்காவுக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு அப்ஜெக்ஷன் பிளான் பண்ணி கொடுத்தா கூட ஒரு என்ஓசி நோட்டரி பப்ளிக் நோட்டரி பப்ளிக் ஒரு அப்டேட் நோட்டு வாங்கி அந்த 3 பங்குங்கிறத 2ஆம் பங்கு போய் பண்ணிக்கலாம். அதே பேங்க் லாக்கரா இருந்தா நான் தான் வரணும். திருப்பி நோட்டரி பப்ளிக் போய் என்னோட முன்னிலையில வந்து அந்த பேங்க் லாக்கரை வந்து ஓப்பன் அப் சொல்லுவாங்க. அது வந்து சாவி வந்து அவங்க கீழே வச்சிருந்தா கூட உள்ள என்ன ஸ்டாக் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு நோட்டரி பப்ளிக்கோ இல்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க போய் அந்த பேங்க் லாக்கர்ஸ் ஓபன் பண்ணி அதுல உள்ள திங்ஸ் வந்து பஞ்சனாமான்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சனாமா பிரகாரம் அந்த லீகலருக்கு எடுத்துட்டு போயிடலாம். பேங்க் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை பிரிச்சுக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பிரிக்கும் போதும் இதே மாதிரி அதுல 4 பேர் இருந்தாங்கன்னா மனைவி, பசங்க, அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களோட இதை சேல் டீட் பிரகாரம் இவர் இந்த தேதியில் இறந்து போனாலும் இவரோட லீகலர் பிரகாரம் இந்த நம்பர்ல பார்த்துட்டு பண்ணிடலாம். இதுல வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ லீகலர் சர்டிஃபிகேட் நம்ம வந்து வாங்கும் போது பெண்களை மறைச்சு வாங்கிடுவாங்க. பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க இங்க இருக்கிறதா என்னன்னு தெரியாது. அதை மறைச்சு நம்ம லீகலர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. இப்போ அந்த பெண் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, என்னை வந்து ஏமாத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் கொடுத்தோடனே அந்த விஏஓ மூலியமா வந்து ஒரு ஸ்பாட் என்கொயரி வைப்பாங்க.
ஒரு 5 பேரோட வீட்டுல இருக்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க 5 பேரோட ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு அவங்க வந்து ஸ்பாட் என்கொயரிக்கு வருவாங்க. அவங்க இந்த தேதியில தான் இறந்து போனாங்களா, அவங்க எத்தனை வருஷமா அங்க இருந்தாங்க, அவங்களுக்கு எத்தனை பசங்க இருந்தாங்க, அப்ப அந்த பொண்ணை மறைச்சி அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேயே ரிஜெக்ட் ஆயிடும் அப்ளிகேஷன். இன்கேஸ் இந்த பெண்களை கொடுத்து பெண்களை மறைச்சி இந்த அப்ளிகேஷன் வாங்கியிருந்தாங்கன்னா கூட அந்த அப்ளிகேஷனுக்கு பிரகாரம் அந்த பொண்ணு ஒரு மனு எழுதி கொடுத்து என்னை வந்து எங்க அப்பாவோட சொத்துல வந்து என்னைய வந்து மறைச்சி இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா லீகல் ஏரை கேன்சல் பண்றதுக்கு தாசில்தாருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆர்டிஓ பவர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த லீகல் ஏர் சர்டிபிகேட்டோட டிஸ்கஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கஷன். நிறைய இதை பத்தின ஒரு கோர்ட்ல கேசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த லீகல் ஏர் பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது பண்ணேன், இது சொல்றேன். அது இல்லாம என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க. இதை நிறைய பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இப்போதைக்கு 800 சம்திங் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ லிங்க்கும் நான் யூடியூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதை வச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும். இப்போ என்னோட வந்து கன்னியாகுமரி அந்த டெல்லி லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து 2 வருஷம் 3 வருஷம் சுற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து நீங்க ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ இதை வச்சு நிறைய ஷேர் பண்ணீங்கன்னா இதை நினைச்சு இதனால நிறைய பயனடைவாங்க. ஓகேயா? தேங்க்யூ. இதை பத்தி திருப்பி டிஸ்கஷன் ரொம்ப பிரீஃபா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட நம்பரையும் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி. நான் இதுலயும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு தரேன். எப்போ வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நீதிமன்றத்தில் அன்னைக்கு எனக்கு லீகல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு கைட் பண்றேன். திருச்சியில மட்டும் கிடையாது, தமிழ்நாடு பூரா எங்க வேணாலும் நம்ம லீகல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கேஸ் நடத்தி நம்மளுக்கு கைட் பண்ணி நம்மளுக்கு வாங்கி தர முடியும். ஓகே, தேங்க்யூ.